ஹலோ வணக்கம் அம்மா. நான் ஏழைகளின் தோழர்கள் அமைப்பினூடாக வந்திருக்கிறேன். அப்போ நாங்கள் போன முறை காயங்கனியில் தான் இந்த பிள்ளைகள படிப்புக்காக உதவி செய்த நாங்கள். அப்போ இந்த முறை இந்த வருஷ கடைசியில் சரி இங்கால எங்களுக்கு என்ன சொன்னவங்கன்னு சொன்னால், போராளி குடும்பம், மாவீரர் குடும்பம், அவங்கள பார்த்து இனங்கண்டு அவங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க தானே, அப்போ அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதன்படி தான் நான் வந்தேன். அப்போ இதில் இப்போ நான் கேட்டதுக்கு அமைய இந்த அண்ணா இது பால்ச்சேனை நம்ம இந்த இடம் பால்ச்சேனை. அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு 12 பிள்ளைகள் எனக்கு தந்தவங்க. 12 பிள்ளைகளும் போராளி குடும்பமும் மாவீரர் குடும்பமும். அப்போ அதுக்குமே நான் இந்த நிவியருக்காக ஆக்களுக்கு இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் உடுப்ப வேண்டும் தவிச்சு கொப்பி சாமானும் அவங்களுக்கு டியூஷனுக்கு போறதுக்கு அங்கம்மா பேக் எல்லாம் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டீங்க. எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டதுகள் இந்த இருக்குது. சரி காடு சரி. இப்போ உங்களோடதுல வந்தம்மா சொல்லுங்க. மாவீரர் எங்கட அக்கா அவ 97ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 13ஆம் தேதி இயேசு குரு ராணுவ நடவடிக்கையில வீரச்சாடைஞ்சவ. பன்னில தான் அவட கல்லறை இருக்குது. நாங்க கஷ்டப்படுறோம் தான். எங்களுக்கு சரியான கஷ்டம் ஒரு பகுதியில் இருந்தாலும் அம்மா தமிழன் கவலை தான் எங்களுக்கு கூட இருக்குது. ஏனென்றா எங்களுக்கு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் தமிழன் இருக்கிற பிள்ளைங்களை ஒவ்வொரு தரத்திலையும் எங்களை ஆதரிப்பாங்க. ஆனா இப்ப நாங்க அப்படி ஆதரவு எங்களுக்கு கிடைக்குது இல்லம்மா. போறதெல்லாம் பிரச்சனை. ஆனா தமிழன் இருந்த காலத்துல இருந்த செல்வாக்கும் அவங்க இருந்த நேரம் இருந்த செல்வாக்கு எங்களுக்கு இப்ப இல்லம். எங்க இருக்காங்க உடம்பு இருக்கிறாங்க நாங்க பெரிய கவலையில் இருக்கோம். ஒவ்வொரு மாவீரர் தினம் வந்தாலும் நம்ம 10ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழன் ஒவ்வொரு கடிதம் தந்து எங்களை அழைச்சி கூட்டி போவாங்க. ஆனா இப்போது இருக்கிற பிள்ளைகள் தான் இங்க ஆக கூட இவர் மேகன் தான் கூட இல்ல பங்கெடுத்து செய்யறாரு. ஆனா எங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கு. ராணுவம் இருந்த இந்த இருக்கிற காலத்துல கூட யுத்தம் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கெல்லாம் விளக்கேற்றினோம். அதுல பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்தது. இப்படி செய்யாதுங்க அப்படி செய்யாதுங்கன்ட்டு பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருந்து நாங்க இந்த வாண்டு இப்பதான் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி வந்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச போல இருக்கு. அதே போல எங்களோட தமிழனும் எங்க இருந்தாலும் சேருவாங்கன்னு தான் நாங்க இருக்க வந்தோம். கடைசியில நான் கட்டியிருந்த வரையும் அவன் ஒரு எல்டிடி காரன். அவனை எல்லாரும் சொல்லி காட்டி கொடுத்து கடைசியில் அவரையும் இழந்தது. இப்ப வேற திருமணம் செய்து நான் வாழ்ந்து திருந்தாயே. சரி அம்மா, சரி கலங்காதுங்கம்மா, கலங்காதுங்க. என்ன செய்யறது? ஆனா இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு உண்மையிலேயே இந்த முறை மாவீர தினமெல்லாம் கொண்டாட வச்சது பெரிய. இந்த மாவீர தினமெல்லாம் அதெல்லாம் அதை துக்கத்தை நம்ம அனுஷ்டிக்க சொல்லி தமிழாக்களை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தது பெரிய ஒரு விஷயம். பெரிய விஷயம் உண்மைதான். இதுவரையில தமிழருக்கு உண்மையா விடுதலை கிடைச்சிருக்கின்ற மாதிரி தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த வருஷத்துல இருந்து சரியான பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த நாளும் நிறைய. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு ஒரு இந்த பிள்ளை மட்டும் மறு திருமணம் செய்திருக்கேன். இது அவருக்கு சரி சரிம்மா, சரி சரி ஓகே சரி. போய் சொல்ல தெரியும். ஆமாம்மா, சரி கவலைப்படாதுங்க. உங்களோட இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அங்க தமிழன் இருக்கிற இடத்துல இங்க இருந்தாலும் தமிழன் இதை பார்க்கணும். உயிரோட இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியணும். ஆமாம்மா கட்டாயம். சரி அம்மா, சரி சரி கட்டாயமா பார்ப்பாங்க.